ஸோ ஜெய்ஹிந்த் எல்லாருக்குமே வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ எதை பற்றினது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எஸ்எஸ்சி ஜிடி 2024க்கான ஃபிசிக்கலுக்கு வெயிட் பண்ணுறவங்களும் ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணுறவங்களுக்கும். ஆனால் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிசல்ட்டை பற்றின ஒரு சின்ன ஒரு புரிதல் இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். ஆனால் இந்த வீடியோ கொடுக்கக்கூடாது அப்படின்னு தான் நினச்சேன். ஏன்னா ரிசல்ட்டை பற்றின ஒரு சில அப்டேட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. ரொம்ப அதுக்காக வந்து மெனக்கட்டு நீங்கள் ரன்னிங் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த டைமில் வந்து நிறைய ஃபேக் நியூஸஸ், அதாவது ஹிந்தி சைடில் எல்லாமே நிறைய ஃபேக் நியூஸ், ஃபேக் நோட்டீஸோடைய வீடியோஸ் எல்லாமே பார்த்துட்டு இருப்பீங்க. ஆனால் அதெல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உண்மையா பொய்யா அப்படின்றது உங்களுக்கு தெரியாமல் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சைடில் வந்து யாரும் இதை பற்றி பேசியிருக்க மாட்டாங்க. ஏன்னா உண்மையாக இருந்தால் மட்டும்தான் நம்ம சைடில் வந்து பேசுவாங்க. ஓகேங்களா? ஸோ இருந்தாலும் இந்த ஃபிசிக்கல் டேட் எப்போ வரும் அண்ட் என்ன மாதிரி ஃபிசிக்கல் கண்டக்ட் பண்ணுவாங்க இதெல்லாமே நம்ம ஆல்ரெடி வீடியோ டிஸ்கஸ் பண்ணியிருந்தாலும் ஃபிசிக்கல் டேட் இப்போ கூடி சீக்கிரம் உங்களுக்கு வரப்போகுது. ஆனால் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் வந்து ரன்னிங் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா கூட ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்ற ஒரு சின்ன ஒரு மோட்டிவேஷனோட இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். வீடியோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலில் புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபியூச்சரில் வரக்கூடிய டிஃபென்ஸ் சம்மந்தப்பட்ட நோட்டிஃபிகேஷன் ஜாப்ஸை பற்றின இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனல் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? எஸ்எஸ்சி ஜிடி 2024க்கான ஃபிசிக்கல் டேட் எப்போ வரலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஜூன் லாஸ்ட்டில் வரும் அப்படின்றத எல்லாருடைய கணிப்பாக இருந்துச்சு. ஆனால் இப்போ வரையும் இன்னும் ரிசல்ட் வரல. இன்னும் இருக்க ஒரு 3 நாளில் ரிசல்ட் வர்றதுக்கு சான்சஸ் எப்போ வேணாலும் வரலாம். ஓகேங்களா? ஸோ இந்த டேட்டில் வரும் அப்படின்ற ஒரு முன்னாடியே எந்த ஒரு தகவலும் சொல்ல மாட்டாங்க. உங்களுக்கான ஃபிசிக்கல் டேட் எப்போ வர்றதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னா ஆகஸ்ட் மந்த் கண்டிப்பாக வரும். ஏன் அப்படின்னா இந்த சிஆர்பிஎஃப் ட்ரேட்ஸ்மேனுக்கான ஃபிசிக்கல் நோட்டிஃபிகேஷன், அதாவது ஃபிசிக்கல் டேட்டுக்கான அட்மிட் கார்டு வந்திருக்கு. அது வந்து ஃபிசிக்கல் அடுத்த மாதம் 10ஆம் தேதி வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஓகேங்களா? ஸோ அதனால் அதை பற்றின ஒரு அதை பற்றி தான் வந்து அவங்களுக்கு வேலை அதிகமாக இருக்கும். அண்ட் சிஆர்பிஎஃப் தான் இது எல்லாமே கண்டக்ட் பண்ணுறாங்க. நம்ம எஸ்எஸ்சி ஜிடிக்கான ஃபிசிக்கலும் சிஆர்பிஎஃப் தான் கண்டக்ட் பண்ணுவாங்க. இப்போ சிஆர்பிஎஃப் ட்ரேட்ஸ்மேனுக்கான ஃபிசிக்கலும் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. அது ஒரு 1 மந்த்துக்குள்ளே அவங்க நடக்கிறதுனால மேபி எனக்கு தெரிஞ்சு நீங்கள் அடுத்த மந்த்துக்குள்ளே ரிசல்ட் வந்துடலாம். அதுக்கு அடுத்த மந்த் உங்களுக்கு வந்து ஃபிசிக்கல் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. நிறைய பேர் வந்து இம்பார்ட்டன்ட் நோட்டீஸை ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க நிறைய பேர். ஸோ இந்த நோட்டீஸில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஒரு சில பேர் ஃபிசிக்கல் நோட்டீஸ் எல்லாமே சொல்லியிருந்தாங்க ஃபிசிக்கல் இந்த டேட்டில் வரும் அப்படின்றத. அது வந்து உண்மையா பொய்யா அப்படின்றத நம்ம எந்த விதத்துலையும் சொல்ல முடியாது. ஏன்னா உண்மையாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருந்தாலும் பொய்யா இருக்கிறதுக்கு சான்சஸ் அதிகமாக தான் இருக்குது. ஏன்னா நிறைய இந்த மாதிரி நோட்டீஸ் வீடியோஸ் நிறைய நம்ம வந்து பார்த்துருப்போம். ஓகேங்களா? ஸோ இருந்தாலும் இந்த கொரோனம் நோட்டீஸில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த டிஜிட்டல் மிஷின்ஸ், அதுக்கப்புறம் வந்து கேமரா, சிசிடிவி இதெல்லாமே வந்து இந்த டெண்டர் நோட்டீஸ் வந்து சொல்லுவாங்க. ஓகேங்களா? இப்போ இந்த வருஷம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சிப்பு வச்சு ரன்னிங் போகிற மாதிரி அது என்ன டைமிங்கில் போகும் அப்படின்றத இந்த மந்த்துக்கு இந்த வருஷம் எஸ்எஸ்ஜிடியில் கண்டக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்றது ஆல்ரெடி எல்லாருக்குமே தெரியும். அது பற்றின எல்லாமே வந்து அந்த டிஜிட்டல் மிஷின்ஸ் எல்லாமே வந்து முன்னாடியே ரெடி பண்ணி வைக்க சொல்லி அந்த ஒரு டெண்டர் நோட்டீஸ் தான். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து இது உண்மையாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருந்தாலும் அண்டு நீங்கள் வந்து ஃபிசிக்கல் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க வந்து பண்ணிக்கிட்டே இருங்க. தொடர்ந்து வந்து ஃபிசிக்கலில் மட்டும் விட்டுறாதீங்க. ஓகேங்களா? உங்களுடைய ஃபிசிக்கல் தான் உங்களுடைய அடுத்த ஸ்டேஜ், உங்களுடைய மெடிக்கல் போகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 5 கிலோமீட்டர் 24 மினிட்ஸில் ஓடுறதுன்றது ரொம்ப ஒரு பெரிய விஷயம். ஓகேங்களா? அதை வந்து இப்போ வந்து நல்ல டைமிங் பிடிச்சிருக்கணும். இன்னும் வந்து உங்களுக்கு டைமிங் இருந்தாலுமே இப்போ பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரன்னிங் பண்ணுங்கள். அண்ட் கட் ஆஃப் எவ்வளோ இருந்தால் நம்ம பண்ணலாம் அப்படின்றத நான் வீடியோ கொடுத்துருக்கேன். இவ்வளோ கட் ஆஃப் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்றது நம்மளோட சேனலில் செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் ஒரு 50க்கு மேலே இருந்தீங்க அப்படின்னாவே ரன்னிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. மேல் கேண்டிடேட்டாக இருந்தீங்க அப்படின்னா. ஃபீமேலாக இருந்தீங்க அப்படின்னா 45+ நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிருங்க. மேபி வந்து கண்டிப்பாக வந்து 60க்கு மேலே இருந்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு போஸ்டிங் கண்டிப்பாக கிடைக்கும். அதனால் நிறைய சேனல்ஸில் போய் நீங்கள் இந்த மார்க் இருக்குது நமக்கு கிடைக்குமா அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்காதீங்க. எது நடந்தாலும் நன்மைக்கே நினச்சிக்கிட்டு அடுத்த ஸ்டேஜுக்கு நீங்கள் தயாராகுங்க. ஃபிசிக்கல் வந்து ரொம்ப முக்கியமானது. திரும்ப நான் அதை தான் சொல்லிட்டு இருக்கேன். 5 கிலோமீட்டர் 24 மினிட்ஸில் ஓடுறது அப்படின்றத ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தால் மட்டும்தான் தெரியும். அந்த இடத்துல ஒரே நாளில் போய்ட்டு நீங்கள் ஃபிசிக்கல்லாம் அந்த 24 நிமிஷத்தில் ஓட முடியாது. ஓரளவுக்கு அத்லெட்டாக இருந்தால் மட்டும்தான் முடியும். ஓகேங்களா? அதனால் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் நம்மளுடைய டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் ஃபியூச்சர் நம்ம வந்து யூடியூப்பில் வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடியே அதில் எல்லா நோட்டீஸும் நம்ம அதில் முன்னாடியே வந்து டிஸ்கஸ் பண்ணிடலாம். அண்ட் நீங்கள் நம்ம சேனலில் புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்டுக்கு நம்மளோட சேனலை ஷேர் பண்ணி விடுங்க. தொடர்ந்து டிஃபென்ஸ் சம்மந்தப்பட்ட ஜாப்ஸ் நோட்டிஃபிகேஷன் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலில் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.